ஸோ ஒரு போல் டிசைடர் மேட்ச் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் யாரும் பார்த்தீங்கன்னா மங்கத்தேவன்பட்டி வர்சஸ் உடையாண்டிப்பட்டி. ஸோ உடையாண்டிப்பட்டி டேஸை வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. மங்கத்தேவன்பட்டி பேட்டிங் டீம் உள்ள பார்க்க முடியுது. 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளே 5 bowler யூஸ் பண்ணணும். இந்த மேட்சை வின் பண்ணுறவங்க முதல் டீமாக ப்ரைஸ் குவாலிஃபை ஆவாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சுரேஷ் ஸ்ட்ரைக்லையும் காளி நான் ஸ்ட்ரைக்லையும் அதே பேர் தான் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போட கேகே ஓவர் தைக்கல. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கமிட்டட் ஷாட் சூப்பரா ஆனாரு. 1 பவுன்ஸ்ல செகண்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்துச்சு. ஆனால் லோ கேப்டா கீழே வந்துச்சு. நிறைய பந்து இந்த மாதிரி போறாரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து கேகே. போன பால் ஒய்டு ரீபால் வாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து மேலே ஆலோசிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ் லாங் ஆன்ல சிங்கிள். போன பால் சிங்கிள். அடுத்த பந்து சூரிய ஸ்ட்ரைக்ல வாட் அ ஷாட் பாட்டம் ஆஃப் தி பேட்ல கிளியர் ஹிட்டுங்க. கார் கிட்ட போய் பிச்சாச்சு. கொஞ்சம் தான் கார் மேலே விழுந்திருக்கும். டிஃபென்ஸ் மைண்ட் செட் ஹாஃப் ஸ்டம்ப்ஸ்ல இங்கே தட்டிட்டு ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் பவர் பிளே முடிவுக்கு 14. அதில் ஒரு 4 ஒரு 6 அடங்கும். நோ விக்கெட் மங்கத்தேவன்பட்டி. செகண்ட் பவர் பிளே ஓவர் அருண் வந்திருக்காரு யங்ஸ்டர். ஓவர் தைக்கல அந்த ஃபர்ஸ்ட் ஒன் லோ கேப்ட் கீழே வந்துச்சு. கீப்பர் உடம்புல பட்டு ஒரு நாள் போட்டாங்க சிங்கிள். செகண்ட் பால் ஒய்டு ரீபால் நல்ல நீல தேர்ட் ஒன் நேருக்கு நேரா பாலுக்கு வந்தாரு. பிடிக்க மாட்டாருன்னு நினைச்சேன். லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணாரு. ஆனால் தெளிவாக வந்துட்டாரு. பாலுக்கு பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் சக்திவேல் வந்திருக்காரு உள்ள. ஃபுல் டாஸ் பால் இங்கே தட்டிட்டாரு. சிங்கிள். சுரேஷ் ஸ்ட்ரைக்ல ஸ்லாட்ல இருந்துச்சு. ஒரு குறுக்க பேட்டை மட்டும் விட்டாரு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி மச்சு நீட்டட் 4. அரக்குள்ளி பந்து அங்கேயே குத்திட்டாரு. 1 மணி கொடுத்துருக்காங்க. பேட் பால் 2 ஓவர் முடிவுக்கு 21 10 ரன் ரேட் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு விக்கெட் மட்டும் வந்து தேர்ட் ஓவர் போட தேர்ட் பவுலர் பகவதி. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல நீளத்தில் செகண்ட் ஒன் நல்ல டிரைவுக்கு போனார். கேப்ல பிளேஸ் பண்ண டபுள் ஆன் பார்ப்போம். இன்னும் பால் எடுக்கல. தேர்ட் ஒன் டவுன் த ட்ராக் ஆப்ஷன்ஸ்ல அந்த ஃபீல்டர் தலைக்கு மேல அப்படிங்கிறப்ப பவுண்டரியா கிடையாதுங்க. 1 பிட்ச்லயே பிடிச்சிட்டாரு. நல்ல எஃபர்ட் போட்டிருக்காரு. 2 ரன் ஃபுல் டாஸ் பேட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா உடம்புல நோ சொல்லிட்டாரு நான் சேகர். அளவறிஞ்சு வீசப்பட்ட பந்து கீழே வந்துச்சு. மூவ்மெண்ட் இருந்துச்சு. டாட் பால் லாஸ்ட் ஒன்னு அகெயின் இந்த திசையில தான் இதுக்கு முன்னாடி 2 வந்துச்சு. இந்த தடவை இந்த தடவையும் 2 மொத்தமாக ஓடி நிறைய எடுத்திருக்காங்க. 3 டபுள் வந்திருக்கு இந்த ஓவரில். 3 ஓவர் முடிவுக்கு 27 ஒரு விக்கெட்ல இருந்து மங்கத்தேவன்பட்டி. இந்த ஓவர் போட அருண் அவருக்கான செகண்ட் ஓவர். ஒரே பவுலர் மட்டும் 2 ஓவர் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ஓபன் அப்படிங்கிறப்ப 1 பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் பண்ணிருச்சு. சந்திச்ச முதல் 4 இந்த ஓவரில் ஷாட்டுங்க. ஆனால் அங்கே ஃபீல்டு கட்லாம் ஐயோ தட்டி விட்டாருங்க. சிங்கிள். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் கிளியர் ஹிட் நினைக்கிறாங்க. ஃபீல்டர் பின்னாடி போய்கிட்டே இருக்காரு. அப்படிங்கிறப்போ அந்த போஸ்ட் மரத்தெல்லாம் தாண்டி போயிருச்சு. 6 வச்சு நீட்டாருங்க. ஆஃப் கட்டர் மாதிரி ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு. கம்பேக்கிங் டெலிவரி டாட் பால் ஃபுல் டாஸ் பால். அதே திசை இந்த தடவை விட்டு பிடிக்க பார்க்குறாரு. கைக்கே போயிருச்சு. சிங்கிள். டவுன் த ட்ராக் லாங் ஆன்ல வாட் அ ஹிட் வாட்டார் முட்டு கேட்சுங்க. இங்க ஃபீல்டர் வந்திருக்காரு. 6 நினைச்சேன். பகவதி சூப்பரா பிடிச்சாரு. 4 ஓவர் முடிவுக்கு 39 2 விக்கெட்ல இருந்து நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ராஜேஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட் நேருக்கு நேரா நெத்தி அடி. உங்க ஃபீல்டர் நல்ல சேவுங்க. சூப்பரா பிடிச்சாரு. பவுண்டரியை சேவ் பண்ணிட்டாரு. 2 ரன் சேவ் பண்ணிட்டாரு. செகண்ட் ஒன் டாக்கிங் லென்த் ஆப்ஷன்ஸ்ல பார்த்த பக்கமாக ஆனாரு. சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல ஹைட்மேன் பாலா வாங்கி ஆனாரு. ஆப்ஷன்ஸ்ல கட் பண்ண பார்த்தாரு. கீப்பர் கைவசம் டாட் பால். லாஸ்ட் 2 மோர் டவுன் த ட்ராக் ஆப்ஷன்ஸ்ல எலனி சீவல் 2 ரன் ஓட பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெஸ்டாரன்ட் ஈஸி டேபிள் லாஸ்ட் ஒன்று ஸ்விட்ச் ஹிட் முயற்சி நிறைய பந்து அவர்கிட்ட பேருக்கு கட்லா
நிறைய வச்சிருப்பாரு. சிங்கிள். 5 ஓவர் முடிவுக்கு 46, 2 விக்கெட் இழந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் கதிர் வந்திருக்காரு. வெல் பிளேட். கேப்பா இருந்தா பவுண்டரியா இருக்கும். எஸ், ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. முடிக்க முடியாது. முடிஞ்சா முடிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி போட்டு போயிட்டு இருக்கு அந்த பந்து. பவுண்டரி. ஃபுல் டாஸ் பால் இங்கே கிடக்கும். ஓடிட்டாங்க. சிங்கிள். தேர்ட் ஒன். பாலா ஸ்ட்ரைக்ல ஃபுல் டாஸ். தரையோட தரையா பெரிய ஓப்பன் அப்படிங்கிறப்ப 2 ரன்னோட பார்ப்பாங்க. ஃபீல்ட் பண்ணி அங்கே ஒரு பவுண்டரி. லக்கி பவுண்டரி தான் சொல்ல முடியும். பேட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா காலில் நோ சொல்லிட்டாரு. டாட் பால். லாஸ்ட் 2 மோர். ஸ்டான்ஸா ஓப்பன் பண்ணி கைக்கே போகும்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கன். கேட்சை பிடிச்சிருக்காங்க. விக்கெட். நீ பேட்ஸ்மேன் சின்ட்ராஸ் டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. பாட்ட முட்டி. வாட் அ ஹிட். போய்கிட்டே இருக்குங்க. மார்ச் நீடட் 6. சந்திச்சது ஒரு பந்து. அந்த ஒரு பந்தையும் 6 கோட்டுக்கு வெளியே அனுப்பிச்சிருக்காரு சின்ட்ராசன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 61 ரன் ஆடிருக்காங்க. 62 டார்கெட் ஃபார் விளையாண்டு. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கதிர் ஸ்ட்ரைக்லையும் கட்லா நான் ஸ்ட்ரைக்லையும். சுரேஷ் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன். கட்லா சரியான மிட்டில் இங்கே கிடக்குது. ஃபீல்டர் வச்சிருக்காங்க. சிங்கிள். அது கடையில் மிஸ் ஃபீல்டுங்க. 2 ரன்னுக்கான தேடல். ஈஸியாக ஓடிட்டாங்க. 1-2 மாற்றி கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஒன். நிற்கு இருந்துச்சு. நல்ல ஸ்டாப்புங்க இங்கே. ஷார்ட் தேர்ட் மேன். செகண்ட் பால் டாட். தேர்ட் ஒன். ஆப்ஷன்ஸில் ஒரு ரன் அலோ பண்ணிட்டாங்க. சிங்கிள். இப்போ ஸ்ட்ரைக்கில் கட்லா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சூப்பர் ஆடி கொடுத்தாரு. நல்லா திரும்பிச்சு பந்து லெக்கன் மாதிரி போட்டிருக்காரு. டாட் பால். நீக்குங்க. எஸ், பால் பிச் ஆஃப் த பால் இருந்து விலகி வந்துச்சு. பேட் மேலே ஏறி வந்திருக்கு. நல்ல விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. நல்லா ஆடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச்சில் ஏர்லராக விக்கெட் பறி போகுது. லாஸ்ட் பால் சிங்கிள். ஒரு ஓவர் முடிவுக்கு 5 ரன்னு 1 விக்கெட். செகண்ட் பவர் பிளே ஓவர் சின்ட்ராஸ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் ஏரி பால். நல்ல ஷாட் வாங்கி அடிச்சாரு. ஆனால் டிராவல் ஆகல. ஃபீல்டருங்க நல்ல டேக் அண்ட் பாலா ஹைட் பேட் நல்லா பிடிச்சாரு. 2வது விக்கெட். எத்தனை பேட்ஸ்மேன் கேகே கேப்புங்க. பெரிய கேப் அப்படிங்கிறப்ப அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. பிடிக்கவே முடியாது. விரட்டி ஆடி இருக்காரு. இந்த பந்து அங்கே ஃபீல்டர் உள்ள அப்படிங்கிறப்போ 1 பவுன்ஸில் பந்து வெளில. பேக் டு பேக். இங்கே 2-4. பெரிய சுத்தல் பட்டுருந்துச்சுனா எங்கேயோ போயிருக்கும். பேக்கிங் டெலிவரி கோயில உரசி போட்டார். டாட் பால். ஆப்ஷன்ஸில் ஆளே கிடையாது. பவுண்டரி போயிடுன்னு நினைக்கிறேன். செம்ம வேகமாக போயிட்டு இருக்கு. ஏர்லையே 1 பவுன்ஸில் பவுண்டரி. 3வது நாள் இந்த ஓவரில். அகெயின் ஒரு பெரிய சுத்தல். லெக் ஸ்டம்பில் கமிட்டாக ஆட பார்த்தாரு. டாட் பால். ஏறி போன காரணத்தினால 2 ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 18 2 விக்கெட் இழந்து உடையாண்டிப்பட்டி. தேர்ட் ஓவர் போட சுரேஷ் வந்திருக்காரு. ஸ்பெல் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஒரே ஒரு பால் 2 ஓவர் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன். கொள்ள வச பக்கமா கண்டிப்பாக அது 4ங்க. வேடிக்கை பார்க்கலாம். செகண்ட் ஒன். ஸ்விட்ச் ஹிட்டு. தேர்ட் ஒன். இங்கே எரிச்சு கேட்ச பிடிக்க முடியாது. சிங்கிள். கட்ட மாதிரி போட்டாரு. டாட் பால். அட்வான்ஸாக சுற்றிட்டாரு. நின்று வந்துச்சு. அடுத்தடுத்து 2 டாட்டு. கிரேட் ஷாட்டுங்க. நல்ல பாட்டம் அப்படிங்கிறப்ப கிளியர் ஹிட் போய்கிட்டே இருக்கு. தொலை தூரம் சென்ற பந்து தொலைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி. கேகே பேட்ல இருந்து 6. 3 ஓவர் முடிவுக்கு 29 10 ரன் ஆடிக்கிட்டே இருக்காங்க. 2 விக்கெட் இழந்து 3 ஓவருக்கு 33. ஓவருக்கு 11 தேவை. இப்போ பவுலிங் அண்டில் ஸ்ரீகாந்த் ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச்சில் முக்கியமான ஓவர் கடைசி ஓவருக்கு முந்தின ஒரு சூப்பராக போட்டு மேட்ச் அவங்க பக்கம் மாற்றி கொடுத்தாரு. 2 ஓவருக்கு 19 அடிக்கணுங்கிற நிலமையில் இந்த மேட்ச் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். ஃபுல்லாக ஏறி போய் நல்ல ஷாட்டு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டரே கிடையாது. ஆளே நின்னாலும் 6 போகுங்கிற மாதிரி இங்கே கார்த்திக் காமிச்சிட்டு இருக்காரு. 6 சிக்னல். செகண்ட் ஒன். ஆப்ஷன்ஸில் எட்டி ஆட பார்த்தாரு. கொஞ்சம் ஹைட்டாக போச்சு. டாட் பால். கம்பேக்கிங் டெலிவரி. போன பால் ஒயிட் ஏரி பால். நிற்க இருந்துச்சு. எஸ், பேர் கையை தூக்கிட்டாரு. பேட்ஸ்மேன் நடந்துட்டாரு. கம்பேக்கிங் டெலிவரி. 6 அடிச்ச பேட்ஸ்மேனை அவரே ஆட்டம் செஞ்சுட்டாரு. அடுத்த பேட்ஸ்மேன் அருண் உள்ள. இந்த 3 பால் இருக்கு இந்த ஓவரில். இப்போ வரைக்கும் 7 ரன் வந்திருக்கு. ஷாட்டுங்க லாங் ஆன்ல. அங்கே ஃபீல்டர் பாலா கைக்கே போகணும்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கன். அடுத்தடுத்து 2 விக்கெட்டை பிடிச்சிருக்காரு ஸ்ரீகாந்த். பேட்ஸ்மேன் ராஜேஷ் பவுலரான ஹேட்ரிக் இந்த பந்து விக்கெட்டாக இருந்தால் இங்கே தொங்கிருச்சுங்க. சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக். கீப்பர் பிடிப்பார். அதை நல்ல டேக்கன் ஸ்ரீகாந்த். இந்த மேட்சும் ஒரு மொமெண்டத்தை அவங்க பக்கமாக ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் பால் 6 இருந்தாலும்
ஹேட்ரிக் முடிச்சிருக்காரு. 13 பாலுக்கு 26 தேவை. ஒரு பக்கமாக கேகே நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டிலே இருக்காரு. வெல் செட்டில்டு பேட்ஸ்மேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இப்போ நீ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஒரு முக்கியமான பந்து பாக்கியா. இந்த பந்து ஆப்ஷன்ஸ்ல அறைய பார்த்தாரு. டாட் பாலா மாதிரி இருக்கு. வாட் ஓவர் 6 கொடுத்து ஸ்டார்ட் பண்ணாலும் 3 விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. 4 ஓவர் முடிவுக்கு 36, 5 விக்கெட் இழந்து 12 பாலுக்கு 26, 13 ரன் ரேட் ஆடணும். 5th ஓவர் போட அன்பு வந்திருக்காரு நீ போலர். ஒரு பக்கமா ஒரே ஹோப் கேகே என்ன பண்றாருன்னு பார்ப்போம். அவர் தான் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. எஸ் விக்கெட் கொடுத்துருக்காங்க. பேட்ல பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க மங்கத்தேவன்பட்டி. அடுத்த நீ பேட்ஸ்மேன் விஜய். யாராவது ஒரு பேட்ஸ்மேன் கேமே ஆடணுங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க. லெக் ஸ்டம்ப்ல கமிட்டட் ஷாட்டா ஆறான்னு பார்த்தா இன்டு தி ஆடியன்ஸ். சந்திச்ச முதல் பந்து 6 இங்க விஜய். ஒரு குழப்பி இருக்காரு பவுலரை. இன்னும் 20 ரன் தேவை. ஃபுல் டாஸ் தேக்கிட்டாருங்க கீப்பர். இல்லைன்னா பவுண்டரி ஆயிருக்கும். நோ பால் கொடுத்துருக்காங்க. அங்கே ஃப்ரீ ஹிட்டாக இருக்க போது. ஸோ ஃப்ரீ ஹிட் பால். கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது. அப்படிங்கிறப்போ த்ரோ ஏரியா பார்ப்பாங்க. சிங்கிள் போன போல ஒயிட் ஏரியா பால். எக்ஸ்ட்ரா பவுன்ஸு 1 வார்னிங் கொடுத்துருக்காங்க. டாட் பால். 17 ரன் தேவை. இந்த ஓவரில் முடிஞ்ச வரைக்கும் ரன்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே ஐயோ சரியான அடிங்க. சேஃபா இதுதான் விஷயம் கிரிக்கெட்ல. ஐயோ நாங்கள் 6 தான் கொடுத்துருக்காங்க. செம்மையாக மோதிட்டாங்க. சேஃபாக விளாடணும் பிளேயர்ஸ் இந்த மாதிரி சமயத்தில். ஒரு சேஃபாக இருக்கார். பாலா தான் அந்த ஃபீல்டர். ஆக்சுவலாக பெருசான அடி இல்லை, சின்ன காயம் தான். ஸோ ரிமைனிங் உள்ள 7 பாலுக்கு 11 தேவை. ஒரு முக்கியமான பந்து. 2 பேட்ஸ்மேனுமே ஒரு 6 பதிவு பண்ணிட்டாங்க. டாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து. சான்ஸ் டபுள் ஆன் பார்ப்போம். 2 ஃபீல்டருக்கு நடுவால போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். 1 ரன் ப்ளஸ் 1 ரன் அவுட்டு. தேவையில்லாத ஓட்டம் நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கலாம். 5 ஓவர் முடிவுக்கு 52, 6 விக்கெட் இருந்து 4 விக்கெட் இருந்து ரிமைனிங் உள்ள 6 பாலுக்கு 10. இன்ட்ரெஸ்டிங்காக போகுது இந்த மேட்ச். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா பகவதி சுட்டி குழந்தை வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். இந்த ஓவர் போட கடைசி 6 பால் போட சக்தி வந்திருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போக போகிறாங்க இந்த மேட்சை. ஃபர்ஸ்ட் ஒன் 3 ஸ்டெப்பே காமிச்சாரு. ஏறி நின்னாரு. 2 கோட்டுக்கும் வெளியே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு விக்கெட்டே இழந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் 8 விக்கெட் இழந்திருக்காங்க. இன்னும் 2 விக்கெட்டை கையில் வச்சுட்டு பாக்கியா மீதம் உள்ள பாலை எப்படி ஆடுறாருன்னு பார்ப்போம். நல்ல ஷாட்டா கேட்சர் பார்த்தா அங்க ஃபீல்டர் கைக்கே போகும்னு நினைக்கிறேன். எஸ் நல்ல டேக் அண்ட் 9வது விக்கெட். தி லாஸ்ட் ஹோப். பாக்கியாவும் ஆட்டமிழந்து வெளியே. இன்னும் 9 ரன் தேவை. 9 விக்கெட்டை இழந்துட்டாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் லாஸ்ட் பேட்ஸ்மேன் ஸ்ரீ. ஒயிட் பாலை விரட்டிட்டாரு. சான்ஸ் ஃபார் இங்க ரன் அவுட் ஆயிருந்துச்சுன்னா அங்க ரன் அவுட் ஆயிருக்கு. நல்ல திங்கிங் இங்க ஃபீல்டர் தெளிவா அந்த பக்கமா எரிஞ்சாரு. ஸோ இது லாஸ்ட் விக்கெட். 10வது விக்கெட்டை இழக்கிறாங்க. மங்கத்தேவன்பட்டி இந்த முதல் டீமா பிரைஸ் குவாலிஃபை ஆறாங்க. நல்ல டீம் எஃபர்ட். இந்த ஒரு ஊர் போல்ல முதல் டீமா பிரைஸ் குவாலிஃபை ஆறது மங்கத்தேவன்பட்டி என்பது குறிப்பிடத்தக்கது இந்த 1 lakh டோர்னமெண்ட்ல.